அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்கம் நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு ஜோதிட பதிவு என்ன அப்படின்னா, சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டை பார்வை செய்தால் என்ன மாதிரியான பலன்களை இந்த ஜாதகர் பெறுவார் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறேங்க. சூரியனுடைய சொந்த வீடு எது? சிம்மம். அப்போது சூரியன் எங்கேருந்து பார்க்கணும்? கும்பத்தில் இருந்து சொந்த வீடை பார்க்க வேண்டிய ஒரு அமைப்பு இருந்தது அப்படின்னா என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம வீடுங்கிறது உங்களுக்கு அது லக்னமாகவே வந்தது அப்படின்னா என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். இந்த ஜாதகர் தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று விரும்புவார். தலைமை பொறுப்பை ஏற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இவருக்கு வரும்னு எடுத்துக்கலாம். அடுத்து சிம்மம் இவருக்கு 2வது வீடாக வரும்படி இருந்து கும்பத்தில் இருந்து பார்க்குது. அப்போ சிம்மம் 2வது இடமா வரணும்னா அவர் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கணும்? கடக லக்னத்தில் பிறந்திருக்கணும். அப்போ தான் சிம்மம் 2வது வீடாக வரும். ஓகேவா? இப்போ சிம்மம் 3வது வீடாக வரணும் அப்படின்னா அவர் மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கணும். இப்போ புரியுது இல்லையா? இது மாதிரி வச்சு பார்த்துக்குங்க. ஸோ இப்போ சிம்மம் 2வது வீடாக வருது லக்னத்துக்கு அப்படின்னா அவர் கும்பத்தில் இருந்து பார்க்குறப்போ என்னாகும் அப்படின்னா ஒரு அதிகாரம் நிறைந்த ஒரு பேச்சு அவர்கிட்ட இருக்கும். பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்து சிம்மம் 3வது வீடாக வந்தது அப்படின்னா எப்பொழுதுமே தன்னுடைய திறமை என்னவோ அதை மற்றவங்களுக்கு காமிக்கணும், ப்ரூவ் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு எண்ணக்கூடிய ஒரு நபராக இருப்பார். சிம்மம் ஒருவருக்கு 4வது வீடாக இருக்குது, அதாவது ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்கிறார் அப்படின்னா தன்னுடைய சொத்து, தன்னுடைய வீடு அப்படிங்கிற ஒரு ஆதிக்க மனப்பான்மை இருக்கும். தான் தான் சம்பாதிக்கிறேன், தான் தான் முடிவெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்டவராக இந்த ஜாதகர் இருப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து சிம்மம் 5ஆம் வீடாக வருது. அப்போ நீங்கள் மேச லக்னத்தில் பிறந்திருக்கணும், கும்பத்தில் இருந்து சூரியன் பார்க்குறார் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா இவருடைய அறிவு, இவருடைய டேலண்ட்டு, அதன் மூலமாக தனக்குன்னு ஒரு இடத்தை அவர் பெறுவார். கண்டிப்பாக குழந்தைகள் பிறந்த பிறகும் இந்த ஜாதகருக்கு ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து சிம்மம் 6ஆம் வீடாக வருது, கும்பத்தில் இருந்து சூரியன் பார்க்குறார் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எதிரிகளை வெகு எளிதாக தன்னுடைய ஆதிக்கம், அதிகாரம், போட்டி எப்படி இருந்தாலும் அதன் மூலமாக எளிதாக வென்று விடுவார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து சிம்மம் இவருக்கு 7ஆம் வீடாக வருது அப்படின்னா லக்னத்திலேயே சூரியன் இருக்கணும். அப்போ கும்ப லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு 7ஆம் வீடாக சிம்மம் வரும் இல்லையா? அப்போது என்ன பலன்கள்? வாழ்க்கை துணையிடம் சரிங்களா மரியாதையையும் அங்கீகாரத்தையும் இந்த ஜாதகர் ரொம்ப எதிர்பார்ப்பார். அது ஆணாக இருந்தாலும் எடுத்துக்கங்க, பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கங்க. சரி, அடுத்தது சிம்ம வீடு 8ஆம் வீடாக லக்னத்துக்கு வருது. அதாவது சிம்மத்தை கும்பத்தில் இருந்து சூரியன் பார்க்குறார். இப்படி எடுத்துக்கங்க. இப்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்னாகும் அப்படின்னா சொத்து, அதிகாரம், இந்த மாதிரியான விஷயங்களில் நிறைய பிரச்சனைகளையும் அரசாங்க ரீதியான ஒரு பிரச்சனைகளையும் இந்த ஜாதகர் எதிர்பார்ப்பார். அதாவது எதிர்நோக்க வேண்டியது இருக்கும். அதில் பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். அடுத்தது சிம்மம் ஒருவருக்கு 9வது வீடாக வருது அப்படின்னு எடுத்துக்கங்க. அப்போ தனுசு லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கிறார். அவருக்கு கும்பத்தில் இருந்து சூரியன் 9வது வீட்டை பார்க்குது, அதாவது சிம்மத்தை பார்க்குது கும்பத்தில் இருந்து அப்படின்னா என்ன பலன்கள்னு சொல்லலாம். தந்தையினுடைய வழிகாட்டுதல் அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு, தந்தையோருடைய சப்போர்ட் இவருக்கு நிறைய இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கங்க. அடுத்து சிம்மம் ஒருவருக்கு 10ஆம் வீடாக வருகிறது. சிம்மம் ஒருவருக்கு 10ஆம் வீடாக வருது அப்படின்னா விருச்சிக லக்னத்தில் பிறந்திருப்பார். இவருக்கு சூரியன் கும்பத்தில் இருந்து பார்க்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பதவி, அதிகாரம் இதுதான் இவருக்கு வேணுங்கிறது வாழ்க்கையினுடைய ஒரு குறிக்கோளாக இருக்கும். சொந்த தொழில் செய்பவராகவும் அவர் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது சிம்மம் 11ஆம் வீடாக வருது. சிம்மம் 11ஆம் வீடாக வருது அப்படின்னா நம்ம எந்த லக்னத்தை எடுக்க வேண்டும்? துலா லக்னத்தில் ஒருத்தருக்கு பிறந்தது சிம்மம் 11ஆம் வீடாக வரும். அதுதான் பாதகஸ்தானம். இப்போ கும்பத்தில் இருந்து சூரியன் அங்கே பார்க்குறார் அப்படின்னா செல்வாக்குள்ள மனிதர்களுடைய தொடர்பு இருக்கும். பதவி, அதிகாரத்தின் மூலமாக பலனும் இருக்கும், அதனால் பிரச்சனைகளும் வரும் அப்படின்னு எடுத்துக்கங்க. ஏன்னா அது பாதகஸ்தானம் இல்லையா? அதனால். அடுத்து கன்னி லக்னத்தில் பிறந்திருக்கிறார். சிம்ம வீடு எத்தனாவதாக வரும்? 12ஆக வரும். அப்போ கும்பத்தில் இருந்து சூரியன் 12ஆம் வீடாகிய சிம்மத்தை பார்க்குறார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா வெளிநாடு சார்ந்த செலவுகள்,
அரசாங்கம் சார்ந்த விரயங்கள், நான் எலெக்ஷனில் நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் போய் சில விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சரியா நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்த்தது சூரியன் 7ஆம் பார்வையாக சிம்மத்தை பார்க்கும் பொழுது 12 லக்னங்களுக்கு பலன் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இது பொருந்தி வருதா அப்படிங்கிறத பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கொடுங்க, பார்க்கலாம். நான் உங்களுக்கு பதில் தரேன். உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செய்யணுன்னாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நம்பர் உங்களுக்கு இங்கே இருக்குது. ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும். மீண்டும் மற்றும் ஒரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.